நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது என் திருவுடல், இது என் திரு ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு திருப்பலியிலுமே குருவானவர் இதை கூறும் பொழுது நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் இயேசுவினுடைய அந்த ஒரு திருவிருந்துல நம்ம பங்கேற்கிற மாதிரி நம்ம நினைவு கூறுகின்றோம். ஆனா திருப்பலியில நம்ம நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது வெறும் நம்ம ஏற்கனவே நடந்த அந்த ஒரு நிகழ்வை நம்ம நினைவு கூறுகின்றோமா, இல்லைன்னா அன்றைக்கு நடந்த ஒரு திருவிருந்தில் நம்ம டைரக்டா பங்கேற்று இயேசுவினுடைய முழுமையான திருவுடல் திரு ரத்தமாக அது மாறுகின்றது என்கின்றதை நம்ம வச்சிருக்கோமா? இது ரெண்டுத்துல எது உண்மையான ஒரு விஷயம்? ஏன்னா ஒரு சில நபர்கள் நம்ம அதை வெறும் நினைவு கூர்ந்தால் போதும், அதை நம்ம அந்த ஒரு நிகழ்வை நம்ம நினைவு கூர்ந்தால் போதும், இயேசுவும் அதை தான் சொல்லியிருக்கின்றார் என்று ஒரு சாரார் சொல்கின்றார்கள். ஆனா நம்முடைய கத்தோலிக்க திருவை என்ன சொல்லுது அப்படின்னா, அது இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தமாக மாறுகின்றது. அது அந்த ஒரு திருப்பலியில பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தமாக மாறுகின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்கின்றது. இது ரெண்டுத்துல எது உண்மை? இன்னைக்கான வீடியோல நம்ம அதை தான் பார்க்க போறோம். என்னோட பேர் பிரிட்டோ. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உபயோகமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க. அதே போல உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனம். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இங்கே நம்ம இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். இதை உடன்படிக்கையாக பார்க்கின்றோம். கடவுள் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. ஏன்னா மனிதன் பாவம் செஞ்சுட்டான். இந்த ஒரு பாவத்தை போக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு பாவமும் செய்யாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ஒரு இரத்தம் பரிகாரமாக அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கடவுள் நியாய தீர்ப்பு கொண்டவர். அவர் பாவங்களை மன்னிக்க கூடியவர். ஆனா பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்த பாவங்களுக்கு பரிகாரத்தை அவர் எதிர்பார்ப்பார். அவருடைய நியாயமான போக்கு என்பது, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அதற்கான பரிகாரத்தை செய்யும் பொழுதுதான் அந்த ஒரு தவறை நம்ம உணர்ந்து அந்த ஒரு தவறுக்காக நம்ம கிட்ட இருந்து ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அந்த ஒரு பரிகாரமானது கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு ஏற்றதாக இருக்கும். அதனாலதான் கடவுள் பலியை எதிர்பார்க்கின்றார். அவர் அப்படியே பாவங்களை மன்னிச்சிட்டார் அப்படின்னா அது அவருடைய நியாய தீர்ப்புக்கு எதிரானது. அதை செய்யவும் முடியாது. அதனாலதான் கடவுள் நம்மை நேசிக்கின்றார், நம்மளை அன்பு செய்கின்றார். ஆனால் அவர் நடுநிலையானவர், நியாய தீர்ப்பு கொண்டவர். அவர் நடுநிலையாக செயல்பட வேண்டும். நியாய தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றால் நம்ம செஞ்ச பாவத்திற்கு பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதனாலதான் உடன்படிக்கையாக இங்க ஆட்டினுடைய இரத்தத்தை அவர்கள் பலியாக செலுத்தி இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆனா இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருந்தது அப்படின்னா, இதை திருப்பி பண்ண வேண்டியது இருந்தது. இந்த ஒரு உடன்படிக்கை ஆட்டினுடைய ரத்தத்தை சிந்தி அவர்கள் அதை பலியாக ஒப்பு கொடுக்கும் போது இதை திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. மேலும் இந்த ஒரு பலியானது நிரந்தரமான ஒரு பலியாக இல்லை. அதனாலதான் இது திருப்பி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 19ஆம் இறைவசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இயேசு அவரே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். தன்னுடைய உடலை உலகின் மீட்பிற்காக ஒப்பு கொடுத்து விட்டார். அவரையே பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். ஏனென்றால் கடவுள் நியாய தீர்ப்பு கொண்டவர். அவர் பாவங்களை அப்படியே மன்னிக்க முடியாது. அது அவருடைய நியாய தீர்ப்புக்கு எதிரானது. அதனால இங்க எந்த ஒரு விலங்கையோ எந்த ஒரு மனிதனையோ கொல்லாம அவரே மனித உருவு எடுத்து நமது பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிர்த்து நமது பாவங்களுக்காக பரிகாரம் செய்து விட்டார். இது இந்த ஒரு உடன்படிக்கை இருக்கு இல்லையா, இது புதிய உடன்படிக்கை என்று நம்ம அழைக்கின்றோம். இதற்கு அப்புறமாக எந்த ஒரு மனித பலியும் தேவை கிடையாது. ஏனென்றால் இறைவன் அவருடைய திருத்தூய இரத்தத்தை சிந்தி நமது பாவங்களை மீட்டு விட்டார். இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இதை நினைவாக செய்ய வேண்டுமா, இல்லைனா உண்மையான உடலாகவும் இரத்தமாகவும் அது மாறுகின்றதா? என்ன நடக்குது? திருப்பலியில நம்ம என்ன பண்றோம்?
இங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதனால நம்ம நினைவா செய்யணும் அப்படின்னு இந்த ஒரு வசனத்தை நிறைய பேர் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால், முதல்ல புதிய ஏற்பாட்டு நூலானது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் கிரேக்க மொழி பலரால் அங்கு பேசப்பட்டு வந்தது. அதை நம்ம பைபிள்லையுமே நம்ம பார்க்குறோம். கிரேக்க மொழியின்படி இங்கிலீஷ் நம்ம மெமரியை சொல்லுவோம், டூ திஸ் இன் மெமரி ஆஃப் மீ அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்லியிருப்பாரு. இங்கே நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு. மெமரி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கிரேக்க மொழியில அனாஸ்மெசியா அப்படின்றது தான் பொருள். அந்த பொருளை நான் போடுறேன் பாருங்க. இந்த ஒரு வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால், இது நினைவு கூறுதல் கிடையாது. முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட்ல, ஒரு நிகழ்ச்சியில நம்ம பங்கு பெறுவது, நடந்து முடிஞ்ச ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்ல நம்ம பங்கெடுப்பு தான் கிரேக்க மொழியில மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரீகாலிங் கிடையாது, அது நினைவு கூறுதல் கிடையாது. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வுல நம்ம பங்கெடுப்பது, அங்க நம்ம முழுமையாக பங்கெடுப்பது. அதனாலதான் திருப்பலியில திருவிருந்தில் நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை சொல்வார்கள். ஏன்னா நம்ம அங்க திருவிருந்தை நினைவு கூறவில்லை, அந்த திருவிருந்தில் நம்ம பங்கேற்கின்றோம். நடந்து முடிந்த அந்த ஒரு திருவிருந்தில் நம்ம பங்கேற்கின்றோம். அதனால இதை நினைவு கூறுதல் என்று எழுப்பப்படக்கூடிய தப்பறை கோட்பாடுகளுக்கு யாரும் விழுந்துவிட வேண்டாம். இது அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல எழுதப்படலை. கிரேக்க மொழி அந்த ஒரு மெமரி, அந்த ஒரு நினைவு கூறுதல் என்கின்ற வார்த்தைக்கு ரீகாலிங் அர்த்தம் கிடையாது. ரியல் பார்ட்டிசிபேஷன் இன் தி பாஸ்ட் ஈவெண்ட், அதுதான் அர்த்தம். அதை நீங்களும் படித்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 52, நான் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் அவர்களே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். மேலும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் இறைவசனம், ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகின்றார். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கின்றார். இந்த வசனத்துல சிம்பிளா சொல்லிட்டாரு. ஏன் தேவையில்லாத குழப்பம்? எதுக்காக நம்ம நினைவு மட்டும்தான் கூறுறோம்? அது உண்மையான திருவுடல் திரு ரத்தம் கிடையாது, அதுல தெய்வீகத்தன்மை மட்டும்தான் இருக்கு, அது உண்மையான உடலும் ரத்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தேவையில்லாத தப்பறை கோட்பாடுகளை எதற்காக ஒரு சிலர் எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க? இதற்கு நிறைய மக்களும் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏனென்றால் இதை இயேசு உறுதியாக சொல்லியிருக்கின்றார். யாருக்கு? அவருடைய திரு தூதர்களுக்கு. இது என் திருவுடல் திரு ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள். மானிட மகனுடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் உட்கொள்ளாவிட்டால் நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். அன்னைக்கு என்ன அவருடைய சதையை கற்பனையாக கொடுத்தார் அவங்க சாப்பிட்றதுக்கு? அன்றைக்கும் அவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து இது என் திருவுடல் திரு ரத்தம் என்று சொல்லிவிட்டு தான் கொடுத்தார். இங்க அந்த ஒரு திரு உடலும் திரு ரத்தமும் அந்த ஒரு அப்பத்திலும் ரசத்திலையும் இருந்தது. அந்த ஒரு அப்பமும் ரசமாக இருந்தது. அதை அவர் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அது திருவுடல் திரு ரத்தமாக மாறிவிட்டது, முழுமையாக மாறிவிட்டது. அதுல இறைத்தன்மை கலந்துருச்சு. அது ஜஸ்ட் நினைவு கூறுதலா எதுவுமே கிடையாது. அது முழுமையான இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம். இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம் என்று அதை உணராமல் உட்கொள்கிறவர்கள், இதை வெறும் நினைவு கூறுதலாக செய்யக்கூடியவர்கள் தண்டனை தீர்ப்பிற்கு உள்ளாவார்கள் என்பதை நான் சொல்லவில்லை. பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் சொல்லியிருக்கின்றார். அதை நான் வாசிச்சதா கேட்டிருந்திருப்பீங்க. நீங்க ஒவ்வொரு திருப்பலியிலுமே நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது இது இயேசுவினுடைய திருவுடல் என்ற எண்ணத்தோடு தான் உட்கொள்கின்றீங்களா? அதை பெற்றுக்கொள்கின்றீர்களா? இதை நம்ம வெறும்னே நினைவு கூறவில்லை. மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை நம்ம நினைவு கூறவில்லை. உண்மையான திருவிருந்து நம்ம பங்கேற்கின்றோம். அந்த ஒரு திருவிருந்தில் இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெற்றுக்கொண்டு நம்ம நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்கின்றோம். அப்பதான் நம்ம வாழ்வு அடைய முடியும். இது வெறும் ஒரு சடங்கு கிடையாது, நினைவு கூறுதலுக்கான ஒரு சடங்கு கிடையாது. உண்மையான
பாஸ்டில் நடந்த அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அங்கில் பங்கேற்கின்றோம். அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம திருப்பலியில் நற்கருணையை பெற்றுக்கொள்வோம். இயேசுவினுடைய திருவிருந்தில், இயேசு அளிக்கும் அந்த ஒரு திருவிருந்தில் பங்கேற்போம். மேலும் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய இடங்களில் என்னால் பார்க்க முடியுது, மாசுக்கு போகும்போது ஒன்று சிலுவு பாதையை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளம்பி போயிடுறாங்க, மாஸ் பார்க்கறது கிடையாது. அப்படி இல்லைன்னா பாதி மாசுக்கு வந்துட்டு திருவிருந்தில் பங்கேற்கின்றார்கள். நம்ம இயேசுனுடைய திருவிருந்தில் பங்கேற்க வேண்டும் என்றால் சரியான தயாரிப்போடு பங்கேற்க வேண்டும். நீங்கள் ஒரு சில நேரங்களில் இதை தெரியாமல் கூட நீங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனால் இதற்கு அப்புறமா முழு பூசையும் காணாமல் நற்கருணை உட்கொள்ள வேண்டாம். ஏன்னா முழு தயாரிப்போட நீங்கள் வரலை. நீங்கள் முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லைனா முதல் வாசகத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் முழு திருப்பலியில் பங்கேற்க முடியவில்லை என்பதுதான் அர்த்தம். அதனால் முழு திருப்பலியில் பங்கேற்கவில்லை என்றால் நற்கருணையை உட்கொள்ள வேண்டாம், நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டாம். முழு திருப்பலியும் பங்கேற்று முழுமையாக அது இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம் என்று அதை நம்பி அதை உணர்ந்து இயேசுவினுடைய திருவிருந்தில் நம்ம பங்கேற்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அனைவரும் வாழ்வு அடைய முடியும். தேவையற்ற குழப்பங்களுக்கு பலியாகி விடாமல் உறுதியாக கத்தோலிக்க திருச்சபையில் நிலைத்து நிற்போம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்ற பெறுவதாக. ஆமென்.